Hi friends, இன்னைக்கு நம்ம பாத்தீங்கன்னா சூப்பரான சிக்கன் தந்தூரி வீட்லயே சுலபமா எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். சோ அதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம பக்கத்துலயே பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. வெல்கம் டு Remain this kitchen. ஸோ நம்ம சிக்கன் தந்தூரிக்கான ஸ்பைசியான மசாலா பேஸ்ட் ரெடி பண்ணிக்கலாம். ஸோ மசாலா பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா 1 ஸ்பூன் அளவுக்கு சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கலாம், மிளகாய் தூள். இது கூடவே 1/2 ஸ்பூன் அளவுக்கு பார்த்தீங்கன்னா மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். அப்புறமா அதே மாதிரி 1 ஸ்பூன் அளவுக்கு பார்த்தீங்கன்னா மல்லித்தூள், தனியாத்தூள் சேர்த்துக்கலாம். கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு நல்ல மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். அது மாதிரி 1 டீஸ்பூன் அளவுக்கு பார்த்தீங்கன்னா சீரகத்தூள் சேர்த்துக்கலாம். அது கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு பார்த்தீங்கன்னா கரம் மசாலா சேர்த்துக்கலாம். அப்புறமா 1 டீஸ்பூன் அளவுக்கு பார்த்தீங்கன்னா காஷ்மீர் சில்லி பவுடர். இது கலருக்காக தான், ஸோ தட் இது ஆப்ஷனல் தான். அப்புறமா ஒரு எலுமிச்சை பழத்தோட ஜூஸை ஃபுல்லாகவே இதில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி இந்த மசாலாவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இது கூடவே பார்த்தீங்கன்னா 2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுதையும் சேர்த்து ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி நல்லாவே இந்த மசாலா பேஸ்ட் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நல்ல ஒரு திக்கான பேஸ்ட் வர வரைக்கும் நல்லாவே மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இடையிடையே பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஏன்னா அது ரொம்ப கெட்டியான ஒரு பதம் மாதிரி வந்துடணும். ஸோ அந்த பேஸ்ட் கன்சிஸ்டன்சி வர்றது வரைக்கும் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்களா இந்த அளவுக்கு ஒரு திக்னஸ் இருக்கணும். ஸோ நம்மளோட மசாலா பேஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற சிக்கன் பீசஸ் பார்க்கலாம். நான் ஆல்ரெடி சிக்கன் பீசஸ் நான் நீட்டாக வாஷ் பண்ணி எடுத்திருக்கேன். ஸோ இது பார்த்தீங்கன்னா 2 லெக் பீஸ், அது கூடவே ஒரு பிரஸ்ட் பீஸ், 2 பிரஸ்ட் பீஸ் இதெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இப்போ இந்த சிக்கன் பீசஸ் எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற இந்த மசாலா பீஸில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி பார்த்தீங்கன்னா நல்லாவே சிக்கன் பீசஸை இந்த மசாலாவோட சேர்த்து நல்லாவே மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. சிக்கன் பீசஸில் பார்த்தீங்கன்னா இடையிடையே பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக கீரல் விட்டுக்கோங்க. எதுக்காக பார்த்தீங்கன்னா அப்போ தான் அந்த மசாலா இருக்கக்கூடிய அந்த எசன்ஸ் எல்லாமே கம்ப்ளீட் சிக்கனில் நல்லாவே இறங்கிடும். அப்போ சிக்கன் சாப்பிடும்போது ரொம்ப ஜூஸி, அந்த ஃப்ளேவரோட ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஸோ அதுக்காக தான் இப்போ நம்ம நல்லாவே சிக்கன் பீசஸை இந்த மசாலாவில் போட்டு நல்லா பெரட்டி எடுத்துக்கலாம். ஸோ நல்லா நம்ம சிக்கன் பீசஸை இந்த மாதிரி நல்லா பெரட்டி எடுத்ததுக்கப்புறமா ஒரு 1/2 மணி நேரம் பார்த்தீங்கன்னா நல்லாவே இதை மேரினேட் பண்ண வச்சுக்கலாம். அப்போ தான் இதில் இருக்கக்கூடிய அந்த மசாலாவோட எசன்ஸ் எல்லாமே இந்த சிக்கனை நல்லாவே உள்வாங்கிடும். ஸோ 1/2 மணி நேரம் கழிச்சதுக்கப்புறமா நம்ம பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், 1/2 hours ஆகிடுச்சு. ஸோ இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற சிக்கன் பீசஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். நார்மலாகவே தந்தூரின்னு சொன்னாலே பார்த்தீங்கன்னா ஆயில் இல்லாமல் ஃப்ரை பண்ணி எடுத்துப்போம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அது ஓவனில் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி. ஸோ ஓவன் இல்லாதவங்க நம்ம இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக பேனில் கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் சேர்த்துட்டு இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற அந்த சிக்கன் பீசஸை பார்த்தீங்கன்னா சூப்பராக இதை போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு பக்கம் நல்லா வெந்ததும் எடுத்து தான் திருப்பி போட்டுக்கோங்க. இந்த மாதிரி எல்லா பக்கங்களும் நல்லா ஃப்ரை ஆகிற வரைக்கும் திருப்பி போட்டுகிட்டே இருங்க. நல்லா சிக்கன் ஃப்ரை ஆனதுக்கப்புறமா இப்போ நம்ம இந்த சிக்கன் பீசஸ் எடுத்து டேரெக்டாகவே பார்த்தீங்கன்னா ஒரு டிஷ்யூ பேப்பரில் வச்சுக்கோங்க, சரிங்களா? அப்போ தான் இந்த இருக்கக்கூடிய ஆயில் எல்லாமே டிஷ்யூ பேப்பர் ஃபுல்லாகவே உள்வாங்கிடும். ஸோ டிஷ்யூ பேப்பரில் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு அலுமினியம் ஃபாயில் பேப்பர் இருந்துச்சுன்னா அதை யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த அலுமினியம் ஃபாயில் பேப்பரால் இந்த சிக்கனை பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி எட்ஜ் சைடில் எல்லாம் இந்த மாதிரி கவர் பண்ணி விட்டுக்கோங்க. ஸோ நம்ம சிக்கன் பீசஸை பார்த்தீங்கன்னா அலுமினியம் ஃபாயில் பேப்பரால் கவர் பண்ணதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா பேனில் இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற இந்த சிக்கன் பீசஸ் எல்லாத்தையுமே ஆட் பண்ணிக்கலாம். எல்லாமே ரவுண்டாக சிக்கன் பீசஸை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்மோக்கியில் தான் வைக்க போகிறோம் சிக்கன் பீசஸை. ஸோ அதுக்காக ஒரு அலுமினியம் ஃபாயில் பேப்பர் பார்த்தீங்கன்னா கப் ஷேப்பில் ரெடி பண்ணிக்கோங்க. அதில் பார்த்தீங்கன்னா நம்ம கனல் ஆட் பண்ணிக்கலாம். கனல் வச்சதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இதில் கொஞ்சமாக கொஞ்சமாக ஒரு ட்ராப்ஸ் அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஆயில் சேர்த்துக்கோங்க. ஆயில் சேர்த்தா தான் பார்த்தீங்கன்னா இந்த கனல்லேருந்து ரொம்பவே ஸ்மோக் வரும். இந்த ஸ்மோக் வர ஆரம்பித்ததும் ஒரு மூடியால் நம்ம அடைச்சி வச்சுக்கலாம். இப்போ கம்ப்ளீட்டாக பார்த்தீங்கன்னா இந்த எந்த ஒரு ஹோல் எதுலேருந்தே ஸ்மோக் வெளில போகக்கூடாது. ஸோ நம்ம இந்த ஹோலையும் பிளாக் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 5 minutes இது இப்படியே இருக்கட்டும். கம்ப்ளீட்டாக இந்த ஸ்மோக் இந்த சிக்கனில் அப்படியே ஃபுல்லாகவே கவர் ஆகிடும். ஸோ 5 minutes நம்ம கழிஞ்சதுக்கப்புறமா பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ரொம்பவே ஸ்பைசியான நம்ம வீட்டிலேயே சூப்பரான சிக்கன் தந்தூரி ரெடி பண்ணிட்டோம்.
ரொம்பவே அட்டகாசமாக இருக்குது. ஸோ இதை சாப்பிடும்போது பார்த்தீங்கன்னா லெமன் பார்த்தீங்கன்னா இதோட மேலோட்டமாக லெமன் ஜூஸ் அப்படியே பிழிஞ்சு விட்டுட்டு இதை பார்த்தீங்கன்னா மயோனீஸ் இல்லைன்னா வந்து மின்ட் சட்னி கூட டிப் பண்ணி சாப்பிடும்போது அதோட டேஸ்ட் இருக்கு வேறு லெவலில் இருக்கும். அந்த ஸ்பைசி டேஸ்ட்டு ஜூஸியாக ரொம்பவே சூப்பராக இருக்குது, அட்டகாசமாக இருக்கும். மோஸ்ட்லி ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட் இஸ் த பெஸ்ட். பை பாய்.